ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு என்று அந்த உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே மட்டும் ஏறத்தாழ 2 லட்சம் ஆசிரியர்கள் அந்த சட்டத்துக்குள்ளே வருவார்கள் என்று செய்தித்தாளில் படிக்கிறோம். முன்னேறிய பல வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பலருக்கும் இது தெரியாமல் இருக்கும். தொடர்ந்து பணியில் இருக்க வேண்டுமானாலும் கூட ரீட்டைன் பண்ணணும்னா கூட அவங்க டெஸ்ட் எழுதணும். அதே போல் பதவி உயர்வு பெற வேண்டுமா டெஸ்ட் எழுதணும். இன்க்ரிமெண்ட் வாங்கணுமா அதுக்கும் டெஸ்ட் எழுதணும். இல்லைன்னா சில சட்டங்கள் படி ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே நீ வாங்குற சம்பளம் அப்படி இருக்கும், மேலே போகாது, ப்ரொமோஷன் ஆக முடியாது, அப்படிலாம் வச்சுருவாங்களாம். இப்போ நம்ம நாட்டில் தகுதி தேர்வு எதிர்த்து ஒரு போராட்டம் இருக்குதாலும் நிறைய விலக்களிச்சிருக்காங்க. அவங்க 25 ஆண்டுகள் பணியாக நிறைவேற்றியாச்சுனாலும் வேண்டாம், அவங்களுக்கு விலக்களிக்கப்படுகிறது. இன்னும் 5 ஆண்டுகளே இருக்கின்றன ஓய்வு பெறுவதற்கு என்றாலும் விலக்களிக்கப்படுகிறது. மற்றவங்களுக்கு விலக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நீங்கள் தொடர்ந்து பதவி உயர்வு பெற வேண்டும் என்றாலும் எழுத வேண்டும், தொடர்ந்து பணியில் இருக்க வேண்டுமானாலும் எழுத வேண்டும், அந்த தகுதி பெற வேண்டும். ஆசிரியர்கள் நாள்தோறும் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். படித்து முடிக்கிறவன் மாணவன் வாழ்நாள் முழுவதும் படித்துக்கொண்டே இருக்கிறவன் ஆசிரியர். பாடத்திட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கடைசி வரைக்கும் எவனொருவனுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ பசி இருக்கிறதோ அவன் தான் ஆசிரியராக இருக்க முடியும். ஆசிரியருக்கு அநேக விஷயங்கள் தெரியும். ஆசிரியருக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அவற்றை படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆசிரியர் வற்றாத ஊற்றாக இருக்க வேண்டும். அது சோர்ஸ், அதாவது வற்றக்கூடிய வளம் இல்லை, வற்றாத வளமாக இருக்க வேண்டும். ஆமாப்பா 12ஆம் சொல்லி கொடுத்தாரு, அவருக்கு இனிமேல் தெரியாது, அவற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவரிடமிருந்து புதிதாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒன்றுமில்லை என்று மாணவன் நினைத்தால் அவர் ஆசிரியர் இல்லை, முடிஞ்சு போச்சு, அது வளர்த்து வளமாகி போச்சு. வற்றாத வளமாக இருக்க வேண்டுமானால் ஆசிரியர் மட்டுமே தன் அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நல்ல நிலைமையைத்தான் இது காட்டுகிறது.